என்று சொல்லி பாக்டீரியா. அந்த பாக்டீரியா தண்ணியில கொஞ்சம் இருக்கும். நீங்க 3 நாளைக்கு கணக்க பெருகிடும். கணக்க வந்தா அந்த தண்ணியை குடிச்சா வயிற்றோட்டம் வரும், சக்தி வரும். 3 நாள் ஒரு தண்ணி என்ன செய்யும்? கிணத்துல அப்படியே இருக்கும். அதை எடுத்து வச்சா பழுதா போகும். கடையில போத்துல தண்ணி இருக்குல்ல, போத்து தண்ணி கடையில பார்த்துருக்கீங்களா? எத்தனை நாள் மாதக்கணக்கில் வச்சிருக்கிறான். அது கண்ட பழுதா இல்லை. ஏனென்றா அதுல ரசாயனம் சேர்க்கப்படுது. அது ரசாயனம் சேர்க்கப்பட்டு தண்ணியில சத்து இருக்குது. தண்ணியில அயன்கள் இருக்கு. நீங்க வளர்ந்து பெரியாக்குறானா அது படிப்பீங்க. சரியா? தண்ணியில கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அயன்கள். தண்ணியில இருக்கிற சத்துல அதை முறிஞ்சி எடுத்து போட்டு ரசாயனம் கலந்து விற்கும். போட்டு தண்ணி வாங்கி குடிப்பீங்களோ? வீட்டு தண்ணி தான் குடிக்க. தண்ணி மிக முக்கியம். நீரின்றி அமையாது உலக. சரியா? அப்ப அடுத்தது என்னது? நல்ல தண்ணி குடிக்க. மரம் நடுற பழக்கம் இருக்கு. யாராவது மரம் நட்டுருக்கீங்களா? மரம் நட்டு வளர்த்துருக்கிறீங்களா? ஒரு சின்ன மரத்தை நட்டது வளர ஒன்றாலும் பார்த்து வளர்த்துருக்கீங்களா? ஓகே. மரங்கள் வளர்க்கவும் நல்ல பழக்கம். அடுத்தது நடிகர்களை பின்பற்றக்கூடாது. மிக முக்கியமான விஷயம். மிகவும் மனவேதனதாரது. நீங்கள் சொன்னா நம்ம சின்ன பிள்ளைய உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றது உண்மையில இவ்வளவு நேரம் மீனக்கட்டு பாருங்க. டாக்டர் தொடக்கம் எல்லாருமே இவ்வளவு மீனக்கட்டு உங்களுக்கு தான் மீட்டிங் வைக்கணும். ஒரு 30 வயது மீட்டிங் வச்சறியா? அல்லது 50 வயது ஐயா கூப்பிட்டு மீட்டிங் வச்சறியா? சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு தான் கூட்டம் வைக்கணும். என்னண்டா மாற்றத்தை எங்க செய்யலாம்? உங்கள்ல தான் செய்யலாம். அப்துல் கலாம் பெரிய அறிஞர். அவர் எத்தனையோ பள்ளிக்கூடமா போய் தான் பேசுங்க. உங்களை வேற பிள்ளைகளை பேசுங்க. அது வளர்ந்த பெரிய ஐயா வேற எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன். சின்ன பிள்ளைகளை மாற்றம் கொண்டு இருக்கிறதா? அது என்ன செய்யும்? பெரிய தாக்கத்தை. இப்ப நீங்க டாக்டர் ஆனக்கா வரலாம். நான் டாக்டர்லாம் படிக்கலாம். ஆனால் கிடைக்கும். இனி நான் டாக்டரா வரலாம். வேற டாக்டரோட வந்தேன். டாக்டரா வரையலாம். சரியா? இனிதான் டாக்டரா வரலாம். நீங்க நினைச்சா ஒரு பெரிய இன்ஜினியரா வரலாம். நானும் நினைச்சா வரலாம். சின்ன பிள்ளைகளால எதுவுமே ஆக இயலும். அப்ப நீங்க இந்த வயதுல என்ன செய்ய வேணும்னா நடிகர்களை இன்னும் பத்தியா சொல்லணும்னா கூத்தாடிகளை பின்பற்றாதீங்கோ. நல்ல அறிஞர்கள். அப்துல் கலாம் படியுங்க. அப்துல் கலாம் பேசுறதுக்கு என்ன பேர்? அப்துல் கலாம் தன்னை பெரிய ஒரு புத்தகம் படிக்கிறார். என்ன பேர்? கேட்டிக்கா. நான் சொன்னது தம்பிக்கு என்ன பேர்? கையெழுத்து. அப்துல் கலாம படியுங்க. ஆபிரகாம் லிங்கனை படியுங்க. ஷேகுவேரா படியுங்க. ஷேகுவேரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேகுவேரான்றது ஒரு போராளி, ஒரு புரட்சி வீரர். அவர் கியூபாட நாட்டை பிடிக்கிறார். அந்த நாடு அமெரிக்காவோட கட்டுப்பாடு. அந்த நாட்டில் ஒரே சீரழி, களவும் கொலையும் கொள்ளையும். அந்த நாட்டை அவர் கைப்பற்றிட்டு அந்த நாட்டு மக்களை மாற்றவும். அந்த நாட்டு மக்களை முதலாவது என்ன செய்தார் தெரியுமா? எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்ததுரா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுரா? எல்லாருக்கும் படிப்பை கொடுத்தாரு. அந்த நாட்டை பிடிச்சிட்டார். முதலாவதா செய்தார் எல்லாருக்கும் படிப்பை கொடுத்தாரு. கல்வி எல்லாத்தையும் மாற்று. ஒரு அழகான தத்துவம் சொன்னாங்க. நெய்யல் அண்ணாமருக்கு படிக்கிறேன். பெரிய அண்ணாமர் இருக்கிறோமோ அதுக்கு நான் ரசாயன பாடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்கலாம். மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன். படிக்க நான் அடிக்கடி சொல்றேன். அந்த தத்துவம் சொன்ன தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுங்கள். தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுங்கள். தெரியாதவர்கள் கற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கணிதம் தெரியுமா? அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவருக்கு விஞ்ஞானம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு படிச்சுட்டா எல்லாம் தெரியணும் வேண்டிய இல்லை. எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த உலகத்திலேயே இல்லையப்பா. எனக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருமே இல்லை. எல்லாம் எல்லாரும் படிக்கிறாரு. கற்றது கைமண்ணளவு, கற்றது எல்லாரது உலகளவு. எல்லாரும் கட்டிக்கார பிள்ளை எல்லாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா? படிச்ச விஷயங்களை மற்றாக்களோட பகிர வரும். பெரிய பின்பற்றணும். அப்துல் கலாமை பின்பற்றணும். ஆபிரகாம் லிங்கனை பின்பற்றணும். ஷேகுவேரா பின்பற்றணும். ஏஆர் ரஹ்மான். இப்படி எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கணும். நீங்க அது யாரை பற்றியும் படிக்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசைத்துறையில சிறந்தவர். ஜக்கி ஜான் அவர் வந்து ஒரு திரைப்படத்துறையில சிறந்தவர். அண்மையில ஒரு நடிகரை பற்றி, ஒரு ஷாருக்கானை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அதனே புத்தகம் படிக்கிறார். புருஸ்லியை பற்றி ஆய்வு செய்தார். புருஸ்லி வந்து இறந்தா பிறகு புருஸ்லி அடிபட்டுங்களா? நான் அடிபாட்டுக்காரன் அடிபாடுக்காரன் நினைச்சேன். ஆனா அதற்றை விட்டு ஒரு பெரிய நூலகம் இருந்திருக்கு. 3000 புத்தகம்.
ஒன்று ரெண்டு புத்தகம் இல்லை, 3000 புத்தகம். புருஸ்லியும் என்ன செய்கிறார்? படிக்கிறார். ஷாருக்கான் ஒரு நடிகர், அவரும் என்ன செய்கிறார்? கல்பனா சால்வா அவரும் படிக்கிறார். அப்ப எந்த துறை, நீங்கள் நல்ல நடிகனா, நல்ல பாடகனா, நல்ல நடனக்காரனா, எந்த துறையில இருந்தாலும் புத்தகம் படிக்க வேணும். உலகத்துல தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. கண்ணுடைய என்போன் கற்றோன் 32. கல்விக்கு தமிழன மாதிரி யாருமே முக்கியத்துவம் கொடுக்க. உண்மையில நான் சிங்கள நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்களோட பழகிருக்கேன். தமிழ் அப்பா அம்மா அதுக்கு வகுப்புகள் எல்லாம் எடுத்துருக்கேன். நம்ம மௌனியமான பல்கலைக்கழகத்துல படிக்க முஸ்லீம் நண்பர்களோட படிச்சிருக்கேன். உலகத்துல தமிழ் அப்பா அம்மா மாதிரி நம்மளோட பிள்ளைகளை படிப்பிக்கணும் வந்து மற்றவங்க யோசிக்கிறது. அது எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க அப்பா அம்மா டியூஷனா திரட்டி கல்விக்கு உலகத்துல தமிழக மாதிரி வேறு யாருமே முக்கியத்துவம் கல்வியை அதான் அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்லயே இருக்குதாங்க, கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவன். ஓகே, இன்னைக்கு இவ்வளவும் காணும். இப்ப நான் என்னென்ன விஷயம் சொன்னான்னு ஒரு ஆள் வந்து சொல்றோம்.